இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். 88ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சில ஆண்டுகளுக்கு முன் ஒருவன் பொது தொலைபேசி நிலையத்திற்கு சென்று வெளிநாட்டில் இருக்கும் தன்னுடைய நெருங்கிய உறவினரிடம் அவசர செய்தி ஒன்றை தொலைபேசி வழியாக பேசினான். ஆனால் மறுமுனையிலிருந்து சத்தம் கேட்காததால் கொஞ்சம் சத்தமாக பேசினான். அப்போதும் அவனுக்கு மறுமுனையில் இருப்பவர் பேசும் சத்தம் கேட்கவே இல்லை. திரும்பவும் கத்தி கத்தி பேசி பார்த்தான். ஆனாலும் எந்த சத்தமும் அவனுக்கு கேட்கவில்லை. அதற்குள் பொது தொலைபேசி நிலையத்தை சுற்றி ஒரு சிலர் ஏதோ சண்டை நடக்கிறதா அல்லது வேறு எதுவும் அசம்பாவிதம் நடக்கிறதா என்று எண்ணி அவனை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அவனோ ஏன் ஜனங்கள் என்னை இப்படி பார்க்கிறார்கள் என ஒன்று புரியாமல் விழித்தான். அதன் பின்னர் தான் உண்மையை உணர்ந்தான். தான் தொலைபேசியை மாற்றி வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று. மனிதர்களோடு உள்ள தொடர்பு சரியில்லாத போது மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு சரியில்லாத போது அது மிகப்பெரிய குழப்பத்திற்கும் ஆபத்திற்கும் தான் நம்மை இட்டு செல்லும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என கூறுகிறார். தேவனுடன் தனிப்பட்ட உறவை கொண்டிருப்பவர்கள் ஒழுங்காக ஜெபம் செய்கிறார்கள், அவருடைய வார்த்தையை படிக்கிறார்கள், அவருடைய வசனத்தை தியானிக்கிறார்கள், தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். துன்ப வேளைகளிலும் யோபுவை போல தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்கிறார்கள். தேவன் நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் நான் உனக்கு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையான வார்த்தைகளை, அன்பை வெளிப்படுத்துவது போல தேவனும் நம்மிடம் ஒரு தகப்பனின் அன்பை கொடுத்திருக்கிறார். வேதாகமத்தில் மார்த்தாள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும் ஒரு சுறுசுறுப்பான பெண். உலக வேலையில் அதிக நாட்டம் கொண்டவள். அவளால் ஒரு கணப்பொழுதிலும் சும்மா இருக்க இயலாது. எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பவள். இப்படிப்பட்டவர்களை காணும்போது உலகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் இவர்களை விரும்புவார்கள். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள். ஆம், ஒரு தேவனுடைய பிள்ளை உலக காரியங்களில் பிஸியாக இருப்பதை காட்டிலும் தேவனோடு உறவாட வேண்டும். தேவனோடு உறவாடுகின்றதற்கென்றே தனிப்பட்ட நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நேரத்தை செலவிட்டால் அவருடைய இதய துடிப்பை நாம் அறிய இயலும். சங்கீதக்காரன் கூறுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று கூறுகிறார். அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்னும் வார்த்தை தேவனே முக்கியம், ஒவ்வொரு நாளும் தேவன்தான் முக்கியம் என்பதையே காட்டுகிறது. தென்கொரிய தேசத்தில் உள்ள 8 லட்சம் விசுவாசிகளை கொண்ட மிகப்பெரிய சபையின் போதகராயிருந்த பாஸ்டர் பால் யங்கிச்சோ அவர்கள் எவ்வளவு பிஸியாக இருந்த போதும் தேவனோடு நேரம் செலவழிக்க தன்னை அர்ப்பணித்திருந்தார். அந்த நேரத்தில் வேறு எந்த வேலையையும் செய்ய மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நமது முதலிடம் தேவனுக்கா உலகத்திற்கா? உலகம், மாமிசம், பிசாசு நம்மை இழுக்க பார்க்கும் நிலையில், என் தேவனே நீர் என்னை இழுத்துக் கொள்ளும், அப்பொழுது உம் பின்னால் ஓடி வருவோம் என தேவனுடைய உறவில் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீர்கள் அன்பில் பரலோக பிதாவே, அப்பா நாங்கள் ஆண்டவரே உமோடு கர்த்தாவை நெருங்கி ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்ற வசனத்தின்படி உம்முடைய பாதத்தில் அமர்ந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக ராஜா. வறண்டது விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் எங்கள் ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதறக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.